காய்கறி எதுவுமே இல்லாத நேரத்தில் இது போல் சிம்பிளான தக்காளி சாம்பார் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சாதம், இட்லி, தோசை எது கூட வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த தக்காளி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? ஒரு குக்கரில் கொஞ்சமாக துவரம் பருப்பு எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 4-5 சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸாக இருந்தால் இது போல் 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் 1/2 கப் அளவு சேர்த்துட்டு சாம்பார் தூள் வந்து 1.5 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பூண்டு சேர்த்துட்டு தண்ணி 1/2 குக்கர் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் மேலாப்பில் ஊற்றிட்டு அதுக்கு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டுட்டு ஏர் வந்து தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சதுக்கப்புறமா திரும்ப அந்த பருப்பில் வந்து தண்ணி கலந்துட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதே குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக நல்ல சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு வத்தல் இது எல்லாத்தையும் போட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க சாம்பாரை ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி கரைசல் வந்து புளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஒரு நார்மலான பக்குவத்துக்கு வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.